எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. என் அன்பான உறவுகளே, நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு 2026. இந்த ஆண்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திசை திருப்பமான ஆண்டாக அமைய வேண்டும். எல்லாரும் முதல்ல உறுதியேற்றுக்கொள்வதுங்கிறது முதல் விஷயம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை வரணும். நான் ஏதாவது இந்த மாற்றிக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் இன்னும் கரெக்டாகிடுறேன் அப்படிங்கிற உறுதிமொழியை யாருமே எடுத்துடாதீங்க. 2026 மட்டும் இல்லை, எந்த வருஷமும் நமக்கு செட் ஆகாது. இதில் தான் நம்ம நிறைய பேர் அடி வாங்குகிறோம். நிறைய பேர் பின்வாங்கிறதுக்கே காரணம் தான். சார் நான் ரொம்ப முடிவு பண்ணேன் சார், டயட்டில் இருக்குன்னு நினச்சேன் சார், முடியல. இப்போ நம்மளை என்ன பண்ணணும்னா நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகாது. அதுதான் நம்மளுடைய மனநிலை. அப்போ நம்ம இப்போ என்ன தான் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக இந்த 12 மாதம் முடிஞ்ச இந்த ஒவ்வொரு மாதம் எனக்கு இதெல்லாம் நடத்திக்க போகிறேன், இதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், இதுதான் என்னுடைய கனவு. ஆனால் எக்காரணம் கொண்டு இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நம்ம முடிவு பண்ணக்கூடாது, இந்த வருஷத்துலேயே முடிவு பண்ணக்கூடாது. என்னென்னா, நான் மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க. அதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பின்வாங்குகிறோம், உடைகிறோம், வருத்தப்படுறோம். அப்போ நம்ம எதுவும் அறிக்கையாக கூட 4 பேருக்கு முன்னாடி சொல்லிடுறோம், அதை செயல்படுத்த முடியல. அதை பார்த்து நம்மளை என்ன பண்ணுறாங்க? கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. நம்ம அதனால் நடந்துக்க முடியல. அதனால் மனம் உடஞ்சி வருத்தப்பட்டு நம்ம எந்த விஷயத்துக்கு தள்ளக்கூடாதோ அதில் கூட தள்ளிப்பட்டுரும். சில பேர் முடிவு பண்ணுவாங்க, நான் இந்த வருஷம் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. அப்போல்லாம் யோசிக்கவே கூடாது. ஓகேவா? அதனால் ரொம்ப ப்ரிப்பேராக நம்ம இந்த வருஷத்தை முடிவு பண்ணுறோம். இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறீங்க. 2026 கும்பராசிக்கு பிரச்சனைகள் தவிடுபடியாகும். பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், காலியாக போயிடும். ஆனால் 5 விஷயம் ரொம்ப கவனமாக கேட்கணும். பிரச்சனை காலியாகணும் வேணால் ஒரு வாரத்தில் சொல்கிறோம். பிரச்சனையோட கொடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் நான். நல்லா தெரிஞ்சுங்க, கும்பராசிக்காரர்கள் நல்ல முன்னேற்றத்துக்கு சுயமாக வரக்கூடியவர்கள். சுயம்பு லிங்கம்னு அது உங்களுக்கு பேர். நீங்கள் சில கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நமக்கே புரியாது ஏன் அந்த கோயில் ஃபேமஸாக இருக்குது. யாராவது நம்ம செக் பண்ணியிருக்கிறோமா? அந்த கோயிலில் ஒரு பவர் இருக்குன்னு எல்லோரும் போவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா சுயம்பாக உருவாகி இருப்பாங்க. அம்பாலாக இருக்கட்டும், சுவாமியாக இருக்கட்டும், தானாக தோன்றிய சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிங்கம் தானாக தோன்றியது. அமிர்தத்தினால் தோன்றிய லிங்கம் அமிர்தகடேஸ்வரர். மருந்தினால் உருவானவர் மருந்தீஸ்வரர், பொது உடையார். இது மாதிரி சுவாமியெல்லாம் பார்த்துட்டு நல்ல கூட்டம் இருக்கும். ஸ்பெஷல் தரிசனம் தான். அப்போ என்னென்னா, இண்டிவிஜுவலாக ஒரு மனுஷன் தனித்து இயங்கும் போதும் தானாக தோன்றும் போதும் அவர்களுக்கு ஒரு நல்ல பவர் இருக்குன்னு உலகம் நமக்கு காட்டி கொடுக்குது, சுவாமி நமக்கு காட்டி கொடுக்குறார். இந்த கும்பமும் அப்படியே தான். யாரோடையும் ஒத்து போக முடியாது. கும்பம் எல்லாரையும் நேசிக்க பார்க்கும். ஆனால் கும்பராசிக்காரர்களோட சில பேர் மட்டும் பழகுவாங்க, அதுவும் வேலை முடிஞ்சோன்னா நவுந்து போயிடுவாங்க. அப்போ கும்பராசிக்காரர்கள் சுயம்புலிங்கம். அவங்க யாரோடையும் ஒத்து போகணுன்னு அவசியம் இல்லை. அதாவது எல்லாரும் இவங்களோட சேர்ந்துருப்பாங்கன்னு கும்பராசி நினைக்க வேண்டாம், அவ்வளோதான். அப்போ கும்பராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் என்னென்னலாம் செய்யக்கூடாது, என்னென்னலாம் செய்யலாம்? புது வீடு வாங்கலாம், வாகன யோகம் ஏற்படும், சுப காரியங்கள் நடக்கும், கண்டிப்பாக செட் ஆகும். ஏதாவது நல்ல விஷயத்தை எதிர்பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இது செட் ஆகும். பெஸ்ட்டு டைம். இந்த பொது காரியத்திலலாம் ஈடுபட வேண்டாம். இந்த அரசியல் இருக்கிறவங்க பணத்தை செலவு பண்ணாதீங்க. கும்பராசிக்காரவங்க அரசியல் பெரிய முதலீடு பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணாதீங்க, டவுன் ஆகிடுவீங்க. வேண்டாம். பெரிய முதலீடு அவசியம் தவிர்த்துருங்க. ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓரளவுக்கு முதலீடு பண்ணுங்கள், அதுவும் ஓரளவுக்கு போக போக போடலாம். எடுத்தோன்னே பெரிய ப்ராஜெக்ட்லாம் போட்டுறாதீங்க. இந்த படம் எடுக்கிறவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர், சில பேர் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பிறந்தவங்க இப்போ ப்ரொடியூசர் ஆகலாம்னு நினச்சிக்கிட்டுலாம் படம் எடுப்பீங்க. முக்கியமாக மாட்டிக்காதீங்க, வேண்டாம். யோசித்து செய்யுங்க. நான் நடிகையாக இருக்கேன் சார், நான் கொஞ்சம் பணம் போடலான்னு இருக்கேன் சார் படத்தில் அப்படின்னு வேணாம். அதுமாரி இந்த எதுலேயுமே உங்களை மைண்டை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது பணத்தை இந்த வருஷம் பணம் முழுக்க காலியாக போகுது கும்பத்துக்கு. அதனால் பணத்தில் என்ன சார், ஏற்கனவே நான் பிச்சை எடுத்துருக்கேன் சார்னு வாங்க சில பேர். சார் நீங்கள் பிச்சை எடுத்தாலும் பேங்க்காரன் லோன் கொடுக்க தயாராக இருப்பான் சார் உங்களுக்குள்ள அப்படி ஒரு வளர்ச்சி சார் உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் யாருக்காவையாவது நீங்கள் லோனை வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ராஜா சின்ன ரோஜா படத்தில் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் சார் இதை நான் ஒரு பதிவில் கூட கொடுத்துருக்குறேன். கையெழுத்து போட்டுகிட்டே இருப்பார். பெரும் போலி செக்காக உள்ளே போவோம். 5000 ரூபாய்க்குன்னு சொல்லிவிட்டு 50,000 ரூபாய்க்கு செக் வாங்குவாங்க.
அது மாதிரி இப்போ கும்பராசி பார்த்து இருக்கணும். ஒன்றுமே சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. இந்த வருஷத்தில் பிளேத்தமிழ் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறது அதுதான். சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணு தெரியாத மாதிரி இருந்துடணும், காது கேட்காத மாதிரி இருந்துடணும், கண்டுக்காமல் இருந்துருங்க. மன உளைச்சல் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். இதை 4 பேர் நல்லா படிச்சுக்கணும்னு நினச்சி நாமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறோம். இந்த 4 பேர் நல்லா இருக்கிறான், நல்லா இல்லாமல் போகிறான், இனிமேல் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க. அப்போ நான் இந்த 4 பேரை எதிர்பார்க்காம போங்க. நல்ல பேரையும் எதிர்பார்க்க வேணாம், 4 பேரையும் எதிர்பார்க்க வேண்டாம். கும்பராசி முடிவாக எடுத்துங்க, சபதமாக வைப்போம், பார்த்துப்போம், ஒன்று இல்லைன்னு பார்த்துருவோம். பொது காரியத்தில் கவனம் தேவை. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏதாவது தேவையில்லாமல் காசை கொடுத்து விரயமாகி நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்காதீங்க. நல்ல பேர்லாம் கிடைக்காது, எதிர்பார்க்கவே வேண்டாம். நீங்கள் சும்மா போனாலே உங்களை பார்த்து ஹாய்ன்னுவான். அதாவது நீங்கள் அன்னதானம் போட்டிங்கன்னு கிட்டக்க வர மாட்டான். கவர்மெண்ட் லாபம் ஏற்படும், அரசாங்க அதிகாரிகள் யோகங்கள், விஐபிகள் சந்திப்புகள்லாம் கிடைக்கும். பெரிய மனுஷங்கள்லாம் நம்மள்கிட்ட வந்து பாராட்டுவாங்க, சந்திப்புகள் ஏற்படும். நல்ல மனுஷங்க நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க, அதாவது நட்பு கிடைக்கும். அப்போ நட்பு கிடைக்கும் போது அப்படியே ஜமுக்காக வாழணும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வாழணும்? ஜமுக்கா, அவ்வளோதான். அதில் பிளான் பண்ணுங்கள். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் வியாதி, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்து அது விலகிடும். கொஞ்சம் வரும், விலகிடும். அப்புறம் நல்ல வழி ஏற்படும், பயப்பட வேண்டாம். கொஞ்சம் டயட்டு பொசிஷன், ஹார்ட் ஒர்க்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கொஞ்சம் சுதந்திரமாக செயல்படுங்க. இந்த வருஷத்தில் ரொம்ப நல்ல ஆரம்பம் கொடுக்கும், பெஸ்ட்டு இயராக இருக்கும். டோன்ட் வேரி. ஆனால் என்ன ஒன்று கமிட்மெண்ட்டு வந்து இப்போ ஆள் பார்த்து கமிட்மெண்ட் ஆகிங்க. எல்லார்ட்டையும் கமிட்மெண்ட் ஆகிட்டு மாட்டிக்காதீங்க, ஆள் பார்த்து கமிட்மெண்ட் ஆகுங்க. அதான் கும்பராசிக்கு ஒரு பெரிய நல்லது. இன்னும் முக்கியமாக சொல்லும் போது இழுத்து விட்டுக்காதீங்க. ஏற்கனவே உங்களை இழுத்து விட போகிறாங்க, நீங்கள் வேறு இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கு வேறு நம்ம தப்பு நடந்தால் உடனே கும்பம் தான் காரணம்ட்டு போயிடுவாங்க. நல்லது நடந்தால் நான் காரணம்னு வாங்கி. இந்த ஆண்டவனும் கும்பராசி ஒன்று. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கோயிலுக்கு எப்போ போவோம்? அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கோயிலுக்கு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அடுத்தது பாருங்கள், ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் நான் தான் பண்ணேன்னுவாங்க. யாராவது ஆண்டவன் பண்ணான்னு சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதுமாரி பார்த்துருங்க. வராகமூர்த்தி, சரபேஸ்வரர், விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். வராகமூர்த்தி முடிஞ்ச ஒரு தடவை திருப்பதியில் போய் வராகமூர்த்தி தரிசனம் பண்ணுங்கள். விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசி நல்லாயிருக்கும் இந்த வருஷத்தில். ஆனால் இண்டிவிஜுவலாக இருக்கணும், தனித்து இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் ரொம்ப உங்கள் மைண்டை கொண்டு போய் தானாக வாடகைக்கு விட்டுறாதீங்க, வேண்டாம். நீங்கள் நினைக்கிறத செய்யுங்க, விலகி இருங்க. அதாவது ஆட்சியில் பங்கு வேண்டாம். உங்களுடைய அரசியல் டேலண்ட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியில் பங்கு வேண்டாம், ஆனால் கூட்டணியில் இருப்போம். அப்போ தான் எந்த நேரத்துலையும் கூட்டணியிலேருந்து விலகிறதுக்கு தயாராக இருக்கும். இல்லைன்னா அப்புறம் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கெல்லாம் உடந்தையாக போயிடுவோம். ஏன்னா தப்பு பண்ணுறவங்களுக்கு உடந்தையாக போக கும்பத்துக்கு பிடிக்காது, பொய் சொல்ல பிடிக்காது, தப்பு பண்ணுறதுக்கு உடந்தையாக போக பிடிக்காது. இப்படிலாம் நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. அதில் 2026 சில புரிதலை நமக்கு கொடுத்து நல்ல வழியை காட்டப்போகுது. நம்ம சில நேரங்களில் டியூப்லைட்டாக இருந்திருப்போம், இப்போதைக்கு நல்ல எமர்ஜென்சி லைட்டாக மாறப்போகிறோம். ஸோ பெஸ்ட்டாக தான் வரப்போகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளம் பெறும், வசதிகள் கூடும். இது வரம் பெறக்கூடிய வருஷம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.